திலக் வர்மா அசத்தலான செஞ்சுரியனில் அடிச்சிருக்காரு. ஐபிஎல் ஆக்ஷன் வரப்போது. மேக்ஸ்வெல் ஆட்டத்தை ஆட ஆரம்பிச்சிருக்காரு. முகமது ஷமி ஒரு கம்பேக் கொடுத்துருக்காரு. பிசிடியில் ஆடுவாரா அப்படிங்கிறது இதை பற்றிலாம் பற்றின இந்த வீடியோ டீட்டெயிலாக பேசுவோம். நான் ராஜேந்திரன், இது பியாண்ட் த பவுண்டரி. ஹாய் கைஸ், வெல்கம் டு பியாண்ட் த பவுண்டரி. இன்னைக்கு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எந்த டாபிக் ஃபஸ்ட்டு பார்த்துடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முகமது ஷமி அவரோட கம்பேக்கே ஃபஸ்ட்டு பார்த்துறோம். முகமது ஷமி அண்ட் ஆஸ்திரேலியா வர்சஸ் பாகிஸ்தான் மேக்ஸ்வெல் ஒரு ஆட்டத்தை ஆரம்பிச்சிருக்காரு. ஓகே, ஐபிஎல் ஆக்ஷனாக அதை கொஞ்சம் பார்ப்போம். நெக்ஸ்ட்டு ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இந்தியா வர்சஸ் சவுத் ஆஃப்ரிக்கா நேற்று மேட்ச் நடந்துச்சு. முந்தானேற்று நடந்துச்சு. அந்த மேட்சோட ரிவ்யூ நெக்ஸ்ட் ஜோசன்பர்க்கில் நடக்கக்கூடிய மேட்சோட ரிவ்யூவே பார்த்துடலாம். ப்ரிவியூமே இந்த வீடியோவில் பார்த்துடலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு முகமது ஷமி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 360 நாள், 5 நாள் தான் கம்மி ஒரு வருஷத்துக்கு. இந்த வேர்ல்டு கப் 2023 ஓடிஐ வேர்ல்டு கப் விளாண்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் கிரிக்கெட்டே விளாடல. ரஞ்சி டிராஃபியில் ஒரு கம்பேக் கொடுத்துருக்காரு. பெங்காலுக்காக ஆடி இருக்காரு. மத்திய பிரதேசுக்கு எதிராக அவர் 19 ஓவர் போட்டிருக்காரு. 4 மெயின்டைன் 54 ரன், 4 விக்கெட் எடுத்திருக்காரு. சூப்பராக போட்டிருக்காரு. 19 ஓவர் போட்டிருக்காரு. 4 மெயின்டைன் 54 ரன், 4 விக்கெட் எடுத்திருக்காரு. ஒரு மிகப்பெரிய கம்பேக்னு சொல்லாமே. சூப்பராக பார்த்தீங்கன்னா பவுலிங் போட்டிருக்காரு. முகமது ஷமி எடுத்த 4 விக்கெட்டில் 3 விக்கெட் போல்டு. அதில் பார்த்தீங்கன்னா மத்திய பிரதேசோட கேப்டனே பார்த்தீங்கன்னா விக்கெட் எடுத்திருந்தாரு. அந்த ஒரே ஒரு விக்கெட் பார்த்தீங்கன்னா கீப்பர்கிட்ட குமார் கார்த்திகேயோட விக்கெட் கீப்பர் கையில் தான் வித்துமன் சாக பிடிச்சிருப்பாரு. மித்த 3மே போல்டு தான் எடுத்திருந்தாரு. நல்லாவே பவுலிங் போட்டிருந்தாரு. ஓகே, பார்த்தீங்கன்னா ஒரு பிசிடிக்கு வருவாரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா வர சான்ஸ் இருக்குது. ஓகே, அவரோட ஃபிட்னஸ் 19 ஓவர் போட்டிருக்காரு. கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா பிசிடிக்கு வர சான்ஸ் இருக்குது. மேபி அவர் பார்த்தீங்கன்னா இன்க்ளூட் பண்ண சான்ஸ் இருக்குது. அதாவது ஃபர்ஸ்ட் டெஸ்ட், செகண்ட் டெஸ்ட்டுக்கு அப்புறம் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. அதை பற்றி ஏதாச்சும் அப்டேட் கிடச்சிச்சுன்னா நான் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா வர்சஸ் பாகிஸ்தான் அந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா பிரிஸ்பேனில் நடந்துச்சு. ஆஸ்திரேலியா ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணாங்க. டிஎல்எஸ் காரணமாக 7 ஓவர் தான் நடந்துச்சு. 7 ஓவர் மேட்ச்சில் ஆஸ்திரேலியா ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணி 93 ரன் அடித்தாங்க. பாகிஸ்தான் அதை தொடர்ந்து செகண்ட் பேட்டிங் வந்தாங்க. 64க்கு 9 விக்கெட் 7 ஓவரில் முடிஞ்சு ஆஸ்திரேலியா ஜெயிச்சிட்டாங்க. இதில் என்ன ஒரு விஷயம்னா 15 ரன்னுக்கு 5 விக்கெட் விட்டாங்க பாகிஸ்தான். அங்கேயே மேட்ச் ஆல்மோஸ்ட் முடிஞ்சு. ஆஸ்திரேலியா பார்த்தீங்கன்னா மேக்ஸ்வெல் 43 ரன் 19 பால் அடிச்சிருப்பாரு. 3 6 5 4 அப்படிங்கிற மாதிரி அடிச்சிருப்பார். 226 ஸ்ட்ரைக் ரேட்டில் ஆடி இருப்பார். வேற ஒரு சூப்பரான இன்னிங்ஸ்னே சொல்லலாம். பாகிஸ்தான்லேருந்து நசீம் சாவ்லா போட்டு பொழந்து எடுத்துட்டாங்க. மேக்ஸ்வெல் ஒரு ஓடிஐயில் அவ்வளோ பெரிய பர்ஃபார்மன்ஸ் பண்ணல. ஓடிஐயில் 3 மேட்சும் தொடர்ந்து ஹாரிஸ் ராஃப்டியாக அவுட் ஆகிட்டு இருந்தார். ஓகே, T20 நல்லா பண்ணியிருக்காரு. ஐபிஎல் ஆக்ஷனில் எவ்வளோ போவார், உங்களோட கெஸ் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஸ்டாயினிஸ் அவருமே பேட்டிங்கில் நல்லா பண்ணியிருந்தார். ஐபிஎல் ஆக்ஷன் வருது கைஸ், நோட் பண்ணிக்கோங்க. 7 பந்து தான் பிடிச்சிருந்தாரு. 7 பால் 21 ரன், 2 4 1 6 அப்படிங்கிற மாதிரி அடிச்சிருந்தாரு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கம் டு ஆஸ்திரேலியா பவுலிங் சூப்பராக எல்லாம் பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தாங்க. இன்னைக்கு கேட்டால் சேவியர் அவர் பார்த்தீங்கன்னா 2 ஓவர் போட்டிருந்தாரு. 2 ஓவரில் 13 ரன், 3 விக்கெட் எடுத்திருந்தாரு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தேன், ஹிடன் டேலண்ட்ஸ், அதாவது கம்மி வேலைக்கு பார்த்தீங்கன்னா ஹைலி டேலண்ட்ஸ் இருக்கிற பிளேயர்ஸ் யாரெல்லாம் ஐபிஎல் ஆக்ஷனில் அப்படிங்கிற போர்ட்டலில் பார்த்தீங்கன்னா ஒரு பிளேயர் மிஸ் பண்ணிட்டேன், நான் சொல்ல மறந்துட்டு அது இந்த இடத்துல சொல்லிடுறேன். நேத்தன் எலிஸுங்க பார்த்தீங்கன்னா பஞ்சாப்காகவே ஆடி இருக்காரு. 2 ஓவர் தான் போட்டார். 9 ரன் கொடுத்தாரு. 3 விக்கெட். அவரோட சேஞ்ச் ஆஃப் ஸ்பேஸ் ஸ்லோவரும், அவர் ஸ்பீடே பார்த்தீங்கன்னா 135 இது மாதிரி தான் போடுவார். மீடியம் ஸ்பேஸர் தான். சேஞ்ச் ஆஃப் பேஸ் அது பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்பவே பிடிக்கும். ஈஸியாக பார்த்தீங்கன்னா அதில் விக்கெட் எடுப்பார். கொஞ்சம் டஃப் கண்டிஷனில் பார்த்தீங்கன்னா ஸ்லோவர் விக்கெட்டை சூப்பராகவே போடக்கூடிய பவுலர். கிட்டத்தட்ட ஸ்டாயினிஸ் மாதிரி வச்சுக்கோங்களேன். ஓகே, இந்த மேட்ச் அதாவது ஆஸ்திரேலியா பாகிஸ்தான் இந்த மாதிரி சீரீஸில் பார்த்தீங்கன்னா வீக்லி ஒரு வீடியோ போட்டுருக்கோம். திங்கக்கிழமை அக்ராஸ் த கிரீஸ் அப்படிங்கிற ஒரு சீரீஸாக கண்டென்ட் பண்ணிருக்கோம். திங்கக்கிழமை வேர்ல்டு கிரிக்கெட்டில் என்னென்ன கிரிக்கெட் மேட்ச் என்னென்ன நடக்குது, என்னென்ன அப்டேட் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவில் நான் முடிஞ்ச அளவுக்கு அப்டேட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்தியா வர்சஸ் சவுத் ஆஃப்ரிக்கா நடந்துச்சு. சவுத் ஆஃப்ரிக்கா டாஸ் மறுபடியும் பவுலிங் தான் சூஸ் பண்ணாங்க. தெரிஞ்ச விஷயம் தான். இப்போ உங்களுக்கு டாஸ் ஜெயிச்சோமே பவுலிங் தான் சூஸ் பண்ணுறாங்க. இந்தியா ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணாங்க. சவுத் ஆஃப்ரிக்கா டாஸ் ஜெயிச்சு அவங்க நினச்சது நடந்துச்சு, ஆனால் கண்டிப்பாக இல்லை. இந்தியா 219 அடித்தாங்க. சஞ்சு சாம்சன் அகைன் பேக் டு பேக் செஞ்சுரி அடித்தார். பட் பேக் டு பேக் டக்கும் ஆகியிருக்காரு. அபிஷேக் சர்மா கடைசி 7 இன்னிங்ஸில் ஒன்றுமே பண்ணலை. என்ன தான் சொன்னாலுமே இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா ஒரு 15 அடித்தார். 25 பாலில் 200 ஸ்ட்ரைக் ரேட். அதாவது பார்த்தீங்கன்னா 5 சிக்ஸர் அடிச்சிருந்தார் அபிஷேக் சர்மா. அவர் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் கொஞ்சம் ஒரு சில பால் பேட்டை விட்டாலுமே அதுக்கப்புறம் நல்லா ஃபோக்கஸாக அதை கண்ட்ரோலாக ஆடினார். பட் அப்படியுமே கொஞ்சம் எல்லாமே அதிகமாக சுத்த போனார். ஸ்பின்னர்ஸ் வந்தோடனே டார்கெட் பண்ணார். பட் விக்கெட் விட்டார். ஒரு சில பால் தேவையில்லாமல் ரொம்ப அக்ரெசிவாக சுற்றுன மாதிரி எனக்கு ஒரு ஃபீலாக இருந்துச்சு. நெக்ஸ்ட் திலக் வர்மா ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா ஒரு சில பால் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஓவரே 6 அடிச்சிருந்தாலுமே எஜ்ஜு பட்டு தான் 6 போயிருக்கும். அதுக்கப்புறம் போக ஒரு சில பால் ஸ்ட்ரகிள் பண்ணியிருந்தார், அடிக்க சரியாக பேட்டில் படல. பட் அதுக்கப்புறம் மேக்கப் பண்ணி வேற லெவல் இன்னிங்ஸுங்க. 56 பந்தில் 107 ரன், 8 4 7 6
போட்டு பொலட்டாரு. சுரேஷ் ரெய்னாவை கண்ணில் எடுத்துகிட்டு வந்துட்டு போயிட்டார். சரியான நாக்குங்க திலக்கரமா. அது பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு பார்த்தீங்கன்னா 219 ஸ்கோர் போகிறதுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாமே இருந்துச்சு. சூப்பர் நாக்குன்னே சொல்லலாம். பட் கடைசி ஓவர் யாங்சன் பற்றி பேசியாலும் கடைசி ஓவர் வேற லெவல். மொத்தம் 4 ரன் என்னமோ தான் கொடுத்துருப்பார் யாங்சன். நம்ம போன மேட்ச்லேயுமே அதே தான் சொல்லியிருந்தோம். அதாவது ஃபஸ்ட்டு T20லையுமே மார்க்கோ யாங்சன் தான் வேற லெவலில் போட்டு இந்த மேட்ச் அவர் பேட்டிங்லேயுமே ஒரு சம்பவம் பண்ணார். மார்க்கோ யாங்சன் பார்த்தீங்கன்னா 3 ஓவர் பார்த்தீங்கன்னா 4 ஓவர் பவுலிங் போட்டு 28 ரன் தான் கொடுத்துருந்தாரு. ஒரு விக்கெட் எடுத்தாலுமே அவர் தான் எக்கானமிக்கலாக போட்டிருந்தார். 219 ரன் போனப்போ பார்த்தீங்கன்னா அவர் மட்டும்தான் கொஞ்சம் எக்கானமியாகவே இருந்திருந்தார் மார்க்கோ யாங்சன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சவுத் ஆஃப்ரிக்கா செகண்ட் பேட்டிங் வந்தாங்க. அப்புறம் மார்க்கம் பார்த்தீங்கன்னா டீசெண்டாக ஸ்டார்ட் பண்ணார். என்ன பார்த்தீங்கன்னா அவர் 30 தாண்டியே ஆல்ரெடி 15 இன்னிங்ஸ் மேலே போது. இந்த மேட்ச்சுமே 30 தாண்டல. பட் நல்ல ஸ்டார்ட், 2 6 அடிச்சார். அதுக்கப்புறம் அவுட் ஆனார். அப்புறம் கிளாஸுங்க எப்போ தான் சொன்னேன் கிளாஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஃபார்முக்கு இல்லைன்ட்டு. அப்போ அடித்து நொறுக்கிட்டாரு வருண் சக்கரவர்த்தி. அந்த ஓவர் குட்டி அடின்னு அடிச்சிருப்பாரு. வருண் சக்கரவர்த்தி ரொம்ப எக்ஸ்பென்சிவாக போயிட்டார். ஏற்கனவே தெரிஞ்சது இந்த செஞ்சுரியன் பிச் ஸ்பின்னருக்கு போடவே முடியாது. ஃபாஸ்ட் பவுலர் தான். அப்படியுமே இந்தியா பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு மெயின் ஃபாஸ்ட் பவுலர் தான் எடுத்துகிட்டு போனாங்க. செகண்டரி ஸ்பின்னராக ஹர்திக் பாண்டியா ஆடினாரு. அப்படியே எடுத்துகிட்டு போய் ஜெயிச்சிருக்காங்க. பிகாஸ் பேட்டிங் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பண்ணாங்க. ஸ்பின்னர்ஸ் நம்புறாங்க. ஏன்னா அக்ஷர் பட்டேல் சூப்பராக பண்ணியிருந்தாரு. அவரை பற்றி பேசுவோம். கிளாஸன் போட்டு பொழந்து எடுத்தார். ஒரு சூரியகுமார் ஒரு கேட்சுமே விட்டுருந்தாரு. சூரியகுமார் அந்த கேட்ச் விடலன்னா இன்னும் ரன் ரொம்பவே கம்மியாக தான் வந்திருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மார்க்கோ யாங்சனுங்க. அவர் தாங்க இந்த ஹீரோ ஆஃப் சவுத் ஆஃப்ரிக்கா. இந்த சீரீஸில் அவர் தாங்க மார்க்கோ யாங்சன். 17 பால் 54 போராட்டினார் கடைசி வரைக்கும் போராட்டினாரு. 5 6 அடிச்சிருந்தாரு, 4 4 அடிச்சிருந்தாரு. போட்டு பொழந்தாரு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அவர் பவுலிங்லேயே சொல்லி ஆகணும். 4 ஓவர் 28 ரன் தான் கொடுத்து ஒரு விக்கெட் எடுத்துட்டார். சூப்பராகவே பவுலிங் போட்டுருந்தாரு. எஸ்பெஷலி லாஸ்ட் ஓவர் டெத் ஓவர் சூப்பராகவே போட்டுட்ருக்காரு. ஃபர்ஸ்ட் ஓவருமே சொல்லலாம் சஞ்சு சாம்சன் விக்கெட் சூப்பரான பால் அது. நெக்ஸ்ட் அக்ஷர் பட்டேல் போன மேட்ச் அக்ஷர் பட்டேல் இந்த ஒரு ஓவர் போட்டிருந்தா கண்டிப்பாக வின் பண்ணிருக்கலாம். ஆனால் ஒரே ஒரு ஓவர் தான் போட்டிருந்தான்னு நினைக்கிறேன். சாரி, அக்ஷர் பட்டேல் போன மேட்ச் அந்த ஒரு ஓவர் மட்டும் போட்டிருந்தா கண்டிப்பாக வின் பண்ணிக்கலாம். ஹர்திக் பாண்டியா போட்டார். 9 ரன் 10 ரன் அந்த ஓவரில் போச்சு. வைடு வேறு போட்டார், ஸ்லோவர் வைடு. எஸ் அக்ஷர் பட்டேல் அந்த ஓவர் போட்டிருந்தா மேபி இந்தியா பக்கம் சான்ஸ் வந்துருக்கும். ஏன்னா ஸ்டெப்ஸ் பார்த்தீங்கன்னா சூப்பராக நாக்ஸ் சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி சூப்பராக ஆடினார். எஸ் பார்த்தீங்கன்னா அக்ஷர் பட்டேல் போட்டிருந்தா அவங்க கண்டிப்பாக தடவி இருப்பாங்க. என்னை கேட்டால் அதாவது வேர்ல்டு கப்லையுமே பார்த்தோம். அக்ஷர் பட்டேல் அப்புறம் அவர் மட்டும்தான் டீசெண்டாக எக்கானமி கம்மியாக வச்சுருந்தாங்க. அதாவது ஸ்பின்னர் பார்த்தீங்கன்னா வருண் சக்கரவர்த்தி 54, ரவி பிஷ்னாய் 13+ இருந்தார். நீங்கள் இங்கே கேசவ் மகராஜ் பார்த்தீங்கன்னா அவருமே 36 இருந்தார். ஏடன் மேக்ரம் 2 ஓவருக்கு 19 ரன் இருந்தப்போ அக்ஷர் பட்டேல் மட்டும் 4 ஓவருக்கு 29 ரன் தான் கொடுத்து ஒரே ஒரு விக்கெட் எடுத்திருந்தார். ஒரு விக்கெட் ஸ்பின்னர், ஓகேங்களா. ஸோ அக்ஷர் பட்டேல் 4 ஓவர் போட்டு 29 ரன் தான் கொடுத்துருந்தாரு. அதே பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய சூப்பராக போட்டிருந்தாரு. கம் டு நெக்ஸ்ட் மேட்ச் வருவோம் மகேஷ். ஸோ நெக்ஸ்ட் மேட்ச் பார்த்தீங்கன்னா ஜோசன்பர்க். அந்த பேர் எனக்கு வாய்க்குள்ள வரமாட்டேங்குது. அது பார்த்தீங்கன்னா 8:30 மணிக்கு ஆரம்பிக்குது சவுத் ஆஃப்ரிக்கா டைம். இல்லை 5 மணி. இந்த கிரவுண்டு எந்த கிரவுண்டுனா சிஎஸ்கே, ஜோசன்பர்க் சூப்பர் கிங்ஸ். எனக்கு பேர் வந்து ஜேஎஸ்கே, ஓகேங்களா, சொல்லிக்கிறேன். ஜேஎஸ்கே அவங்களோட ஹோம் கிரவுண்டில் தான் நடக்குது இந்த மேட்ச். பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச்சுமே பார்த்தீங்கன்னா அதாவது ஹையஸ்ட் ஸ்கோர், அதாவது ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஸ்கோர் 173/7 அப்படின்னு சவுத் ஆஃப்ரிக்கா பிரீமியர் லீக்ல இருந்துட்டு இருக்கு. எவ்வளோ அடிக்கிறாங்க, யார் ஃபர்ஸ்ட் பேட்டிங் படிப்பாங்க அப்படின்னு பார்ப்போம். எனக்கு நடந்த 3 மேட்ச்மே சூரியகுமார் யாதவ் டாஸ் தோத்துருப்பாரு. ஏடன் மேக்ரம் தான் டாஸ் ஜெயிச்சுமே பவுலிங் தான் சூஸ் பண்ணி கேட்கறாங்க. எக்ஸ்பெக்டர் தான் சவுத் ஆஃப்ரிக்கா பவுலிங்னு. பட் சூரியகுமார் ஒவ்வொரு தாட்டியுமே சொல்றாரு, நாங்களும் இதை எதிர்பார்த்தோம், நாங்கள் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணணும் தான் எதிர்பார்த்தோம் அப்படின்ட்டு இருக்காரு. ஹோப்ஃபுல்லி இந்த தாட்டியாச்சும் சூரியகுமார் யாதவ் டாஸ் ஜெயிப்பார் அப்படின்னு நம்புகிறேன். நெக்ஸ்ட் பார்த்தோன்னா சிம்லானே, அவர் பேட்டுக்கு வரும். அவர் பார்த்தீங்கன்னா சிம்லானே பார்த்தா ஒரு ஆல்ரவுண்டாக சவுத் ஆஃப்ரிக்கா ஆடிட்டு இருக்காங்க. பட் எதுக்கு அவர் கோட்சியாக்கு அப்புறம் அனுப்புகிறாங்க அப்படிங்கிறது எனக்கு புரியவே இல்லை. கோட்சியா போன மேட்ச் சூப்பரான ஒரு நாக்குங்கிறது ஒரு கேமியோ அவருமே ஜெயிக்க வேண்டிய ஒரு கான்ட்ரிபியூஷன் கொடுத்தாரு. அது ஒரு 2 6 அடிச்சிருப்பாரு. அதனால அவர் முன்னாடி அனுப்புகிறாங்களா தெரியல. பிகாஸ் அவர் பவுலர் தான். அவர் நீங்கள் வச்சு சிம்லான ஒரு ஆல்ரவுண்டர் விளாட்றீங்கன்னா அவர் முன்னாடி அனுப்பலாமே, ஏன் பின்னாடி அனுப்புறீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. பிகாஸ் பார்த்தா பேட்மேன் உங்களுக்கு பார்த்தா சிம்லானை விட நல்லாவே பவுலிங் போடுவார். பேட்மேனை பெஞ்சில் வச்சுட்டு சிம்லானை விளாண்டுட்டு இருக்காங்க. பேட்மேன் உள்ள கொண்டு வந்தால் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாமே இருக்கும் சவுத் ஆஃப்ரிக்கா வின் பண்ணுறதுக்கு. பட் போய் பேட்மேனை வெளியே வச்சுருக்காங்க. சிம்லானே இன்றைக்கி ஆல்ரவுண்டர் பேட்மேன் வேணால், சிம்லானே ஆல்ரவுண்டர் எடுத்துகிட்டு வர ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு வச்சு ஏன் கோச்சியாக அப்புறம் இறக்குறீங்க அப்படிங்கிற கேள்வி இங்கே வருது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹர்திக்கோட ஃபார்ம் பார்த்தீங்கன்னா ஒரு கன்சர்னாகவே இருந்துருக்கு. கடைசி ஒரு 1 இயரே பார்த்தீங்கன்னா அவரோட ஸ்ட்ரைக் ரேட் 120 130 இந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஐபிஎல்லையுமே பார்த்தோம். அந்த ஒரு ஹைதராபாத் மேட்ச், மும்பை இந்தியன்ஸ் ஹைதராபாத் ஹையஸ்ட் ஸ்கோர் செட் பண்ணுறப்ப நல்ல மேட்ச் போயிட்டுருக்கு. ஓகே ஏதோ இருக்குது அப்படின்னு நினைக்கிறப்ப ஹர்திக் வந்து ஒரு முட்டுக்கட்டை போட்டது. அந்த டெல்லி கூட செப்பர்ட் பார்த்தீங்கன்னா ஒரு
5 6 கிட்டத்தட்ட அடிச்சிருப்பார் லாஸ்ட் ஓவரில். அப்போ பார்த்தீங்கன்னா அவர் தான் ஸ்ட்ரைக் ரேட் குறைச்சி விட்டது. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அவர் அவ்வளோ பெருசாக ஸ்ட்ரைக் ரேட் இல்லை, வந்து கண்ணாப்பின்னு சுற்றுறாரு. பட் சரியாக பேட்டில் பண்ண போன மேட்ச்மே வந்த ஃபர்ஸ்ட் பாலே சுத்த தான் பார்த்தாரு, பட் பேட்டில் படவே இல்லை. அவரோட ஃபார்ம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கன்சர்னாக இருக்குது. பவுலிங்குமே அவ்வளோ பெருசாக 4 ஓவர் போட்டு 50 ரன் போன மேட்ச்சில் கொடுத்தாரு, அடி வாங்கிட்டு இருக்காரு. ஹோப்ஃபுல்லி அவர் பார்த்தீங்கன்னா கம்பேக் கொடுப்பாரு நம்புவோம் அடுத்த மேட்ச்சில். ஸோ அடுத்த மேட்சோட ப்ரிவியூவில் பார்த்தீங்கன்னா சந்திப்போம். நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அண்டில் தென் டாடா பாய்.